ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் இன் பேங்காக்னா நான் இதான் சொல்லுவேன். ஸோ இந்த கப்பலில் வர்றது சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீடம், அதாவது ஃபுல் ஃப்ரீடம்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது போல் நீங்கள் சோலோ இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வாங்க. அது பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் செட் வேணும். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. காசு எடுத்து வச்சுட்டு அமைதியாக வந்துடுங்க. நான் சொன்ன மாதிரியே உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஃபுல் ட்ரேடிங் கோர்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 50,000 மேலே அதை பார்த்துட்டாங்க. எனக்கு ப்ரௌடாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் கோர்ஸை கண்டினியூ பண்ணுற மாதிரி இன்வெஸ்டிங் கோர்ஸ் ஃப்ரீயாக நான் அப்லோட் பண்ண போகிறேன் உங்களுக்காக. ஓகே, இதை மூடி வைப்போம். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேங்காக் வந்தாச்சு. ஸோ தாய்லாந்து ஆக்சுவலாக வந்திருக்கோம் நம்ம. ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் ட்ரிப் போவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது போல் வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க மொத்தமாக பிளான் பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாண்டில் 3 நாள், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டாயாவில் ஒரு 3 நாள். ஸோ இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் பேங்காக் சிட்டியை கொஞ்சம் கவர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் ஐலாண்டும் போவேன். ஸோ பட்டாயா போயிட்டு அங்கேருந்து போட் பிடிச்சி ஐலாண்ட் போகிறது. ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே பார்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் ட்ரேடிங் கம்யூனிட்டி ஆக போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 2 டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராத்திரி க்ரூஸ் போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் இங்கே பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்ம ஹோட்டலோடைய வியூ. ஓரளவு க்ரீனரி இருக்கும், ஏன்னா சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டர் சைட். ஸோ அதனால தான் நான் சிட்டிக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன் இப்போது. ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோட்டல்லேருந்து கீழே வந்துட்டேன். இதான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஹோட்டல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,300 என்னமோ, 5 நாளைக்கு ஒரு 5,000 கிட்ட வந்தது. 5 நாள் இல்லை, 4 நாள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேப் புக் பண்ணிட்டேன். கேப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு 3 நிமிஷத்தில் வந்துடணும்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் ஐ ரியலி வாண்ட் டு சே சம்திங். நிறைய பேர் என்கிட்ட பார்த்தீங்கன்னா சோலோ ட்ரிப் எப்படி போகிறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. லைக் நான் தனியாக இந்த சின்ன ஏஜில் போகிறேன் பார்த்தீங்களா, ஒரு 4 கண்ட்ரி கிட்ட வந்துட்டேன். ஸோ உங்களால் அதை பண்ண முடியுமானா எஸ் முடியும். பட் ஆனால் சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் பாயிண்ட் அவுட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கரன்சி, பாஸ்போர்ட், ஸ்டே, இதெல்லாம் எப்படி பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இங்கே உள்ள என்விரான்மெண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ செம்ம க்ரீனரியாக இருக்குது. ஸோ சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டர்னால உண்மையாலே இவ்வளோ க்ரீனரியாக இருக்குது என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேப் வந்ததுக்கப்புறம் ஏறிட்டு நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 13 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேப் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அந்த 2வது கார் தான் நம்மளோட கேப். ஸோ இதில் ஏறிட்டு நம்ம போகணும். இங்கே உள்ள ஸ்கூட்டிக்காரங்களே இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் வச்சுருக்காங்கப்பா. நம்ம ஊர்லலாம் வச்சா ஃபைனு தான். இந்த இடத்துல ஓடிபிலாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா மணி உங்ககிட்ட அட்லீஸ்ட் ரொட்டேஷனுக்கு தாண்டி, அதாவது அந்த ட்ரிப்பை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபண்ட் இருக்கணும் உங்ககிட்ட. ரொம்ப டைட் பட்ஜெட்டில் வராதிங்க, ஏன்னா முன்ன பின்ன ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது ஒன்று ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா வரதுக்கு முன்னாடி புக்கிங், அதாவது எந்த ஹோட்டலில் இருக்க போகிறீங்கன்னு சொல்லி அது புக் பண்ணிடுங்க. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுங்க. விசா தேவைன்னா அதையும் அப்ளை பண்ணிடுங்க. பாஸ்போர்ட் இருக்கணும். ஸோ இந்த ஏர்போர்ட்டில் எப்படி செக்இன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஃப்ளைட் ஏறுறது, அதெல்லாம் சொல்லி நான் ஏர்போர்ட்டில் போயிட்டு இந்த இடத்துலேருந்து போகும்போது அதுக்கு ஒரு தனி வீடியோ வரும். ஸோ அதை மறக்காமல் பார்த்துருங்க. அந்த ஃபஸ்ட் வாட்டி மட்டும் நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. உங்களால் மட்டும்தான் முடியும். அது பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் செட் வேணும். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. காசு எடுத்து வச்சுட்டு அமைதியாக வந்துடுங்க. ஓகேங்களா? தட் இஸ் வாட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50 மினிட்ஸில் நான் அங்கே போயிடுவேன். ரொம்பவே ஹாப்பி. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மியூசியம். ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ உள்ளே போய் நான் உங்களை காட்டுறேன். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்பாட் போவோம். இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13 விசிட்டிங்ஸ் பிளேஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 10 இது கவர் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் இது காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த வியூவை மட்டும் பாருங்கள். லைக் ஃபுல் சைனீஸ் வைப் வருது. ஸோ உள்ளே போயிட்டு நான் என்னன்னு சொல்லி சொல்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மியூசியமை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட போகிறோம். நான் காலிலேருந்து எதுவுமே சாப்பிடல. மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2:30 மணிக்கிட்ட ஆக போகுது. நான் சொன்ன மாதிரியே உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஃபுல் ட்ரேடிங் கோர்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். செம்ம சப்போர்ட். ஆல்ச்சலாக பார்த்தீங்கன்னா 50,000 மேலே அதை பார்த்துட்டாங்க. எனக்கு ப்ரௌடாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் கோர்ஸை கண்டினியூ பண்ணுற மாதிரி இன்வெஸ்டிங் கோர்ஸ் ஃப்ரீயாக நான் அப்லோட் பண்ண போகிறேன் உங்களுக்காக. நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரியே தமிழ்நாட்டிலே நம்ம தான் டாப் ட்ரேடிங் கம்யூனிட்டி ஆகணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீடம், அதாவது ஃபுல் ஃப்ரீடம்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது போல் நீங்கள் சோலோ இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சமயத்தில் தான் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் சேவ் த மணி, புக் த டிக்கெட்ஸ் அண்ட் கம் கோ வேர் எவர் யூ வாண்ட். புரியுதுங்களா? இப்போது நான் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு ட்ரிப் அன்லாக் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் ட்ரிப் மட்டும் ஐயோ பயமாக இருக்குது, மற்றவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்திருந்தேன் அப்படின்னா, உங்கள் முன்னாடி நான் இப்படி கேமரா பிடிச்சி நின்றுட்டு இருக்க மாட்டேன். அதான் சொல்கிறேன், ஜஸ்ட் கோ. ஒரே ஒரு லைஃப் தான், ஜஸ்ட் லிவ் இட். இப்போ நம்ம டேரெக்டாக ரெஸ்டாரண்ட் போயிடலாம், சாப்பிட்லாம். நான் அதுக்கப்புறம் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூஸ் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா த ரிவர் ஃபாண்ட் டெஸ்டினேஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ரூஸ் தான் வந்து நிற்கும். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அந்தந்த டைமிங் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த க்ரூஸ் உங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மீட்டிங் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். லைஃப் டைமில் ஃபஸ்ட் வாட்டி க்ரூஸில் போகிறேன். எனக்கு ஆசை நிறையா இருக்கும். நான் நிறையா யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருக்கேன் க்ரூஸில் போகிற மாதிரி. துபாயில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் அது என்னால் பண்ண முடியல, டைம் இல்லை. ஸோ பேங்காக்கில் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன் நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல செம்ம வியூ ஒன்று இருக்குது, ஒரே நிமிஷம் காட்டுறேன். ஸோ இந்த வியூவை மட்டும் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு கூரை மாதிரி தெரியுதா? ஸோ அந்த இடம் தான் பிக்கப் பாயிண்ட். ஸோ அந்த இடத்துலேருந்து தான் நம்மளை பிக்கப் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று ராத்திரியே நான் புக் பண்ணிட்டேன் க்ரூஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மணிக்கு. அந்த இடத்துல என்னால் வர முடியல. ஏன்னா 1 மணி நேரம் முன்னாடி செக்இன் சொன்னதுனால என்னால் வர முடியல. நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், என்னடா மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தான் புரியுது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் ராத்திரி வந்திருந்தேன் அப்படின்னா என்னால் இந்த அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நான் பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு க்ரூஸ் வந்துருச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இந்த இடத்துல தெரியுது அவங்களுக்கு. ஸோ இது போல் க்ரூஸில் கூப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த க்ரூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. ஸோ இது கைண்ட் ஆஃப் நார்மல் க்ரூஸ் போல். ஆனால் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா க்ரௌட் அவ்வளோவா இருக்காது. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ்லேருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே கூட்டமாக இருக்குது. நம்ம போகிற க்ரூஸ் வேறு, இது வேறு. பட் ஸ்டில் ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி க்ரூஸில் ஏறியாச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பிட்டாச்சு. ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நம்மளை சாப்பிட சொன்னாங்க. அண்ட் நவ் வி ஆர் அட் த க்ரூஸ். யூ கேன் சி. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் இன் பேங்காக்னா நான் இதான் சொல்லுவேன். ஸோ இந்த கப்பலில் வர்றது சூப்பராக இருக்குது. ஒரு இடமா நம்மளை சுற்றி காட்டுறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது போல் நிறைய கப்பல் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு முன்னாடி ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கு, அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்மளை போலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கப்பல் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் போகிறாங்க போல். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு கப்பல் போயிட்டுருக்கு. என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. 10,000 சப்ஸ்கிரைபர் அப்போ நம்ம துபாயில் செலிப்ரேட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 20,000 சப்ஸ்கிரைபர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேங்காக்கில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. லைக் இதை விட நான் என்ன சொல்கிறதுனே தெரில. நான் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி எதுக்கு ஒர்க் பார்த்தனோ, எதுக்கு நான் வேலை பார்த்தனோ, ஸோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கிது கொஞ்சமாக. ஐ ஆம் ஹாப்பி ஃபார் தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாப் வந்துருச்சு போல். ஸோ இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சைட் சீயிங் கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருட்டாக இன்னுமே நல்லா இருக்குது. நான் இருட்டாக உங்களுக்கு காட்டுறேன்.
விஷயம். ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்காக்கில் என்னோடய லாஸ்ட் டே. நாளைக்கு 12 மணிக்கு நான் செக்இன் பண்ணணும். நாளாண்டிக்கு பார்த்தீங்கன்னா பட்டையாவில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க. ஸோ பேங்காக்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த சிட்டி. ஸோ சூப்பராக இருக்கும் இன்னுமே. அங்கே நம்ம இன்னொரு ஐலாண்டுக்கு போவோம், நான் அதுவும் காட்டுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்ம இவ்வளோ தூரம் க்ரோ ஆகிருக்க முடியாது. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு பட்டாயாவில் பார்ப்பீங்க.